அபிராமி என்ன மாதிரி இருக்கா? சீக்கிரம்க்கா போட்டிருக்கா அக்கா பேசி முடிச்சிருவாங்க போல இருக்கு. டேய் எதுக்குக்கா யோசிக்கிறேன்? சீக்கிரம்க்கா பணமாச்சு சீக்கிரம். என்ன கலெக்டர் அம்மா ஐஏஎஸ் படிச்சுட்டேன்ற திமிர்ல வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருந்த. நான் குறைய முடியறேன் உங்களுக்கு பத்தி தெரியாம நாங்க வம்புக்கு வச்சுட்டோம் மேடம். மேடம் இனிமேல் உங்க பேச்சுக்கே வர மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். சீக்கிரம்க்கா போட்டிருக்கா. யோசிக்காத. வாக்கா போட்டாச்சுல வாக்கா. சீக்கிரம் வாக்கா வாக்கா. கொன்னுடுவேன்.
ரமேஷ் நீங்க அந்த கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓகே சார் சீக்கிரம் 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 come on. நீங்க பண்ணிடுங்க அப்படியே சார் இது ஏன்டா இழுக்கிற? உனக்கு டவுட்டே வேண்டாம், இது டைம் பாம் தான். இதை வச்சு என்ன சார் பண்றீங்க? தூக்கி போடுங்க சார். இல்லடா, கடவுள் என் ஒய்ஃப் பக்கம் தான் இருக்காரு. அவகிட்ட இருந்து அந்த பென் டிரைவை தூக்கணும்னு நினைச்சேன், முடியல. பாம்பு வச்சு அவளை கொல்லணும்னு ட்ரை பண்ணேன், அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இனிமே என்ன பண்ணாலும் இதுதான் நடக்கும். நாம இனிமே தப்பிக்க சான்ஸே இல்லை. போலீஸ் கிட்ட மாட்டி சாகிறத விட நாமளே நிம்மதியா போய் சேர்ந்துடலாம். இன்னும் 5 நிமிஷம் தான். மேட்டர் ஓவர். சார் வேணாம் சார், அந்த அம்மாவை இப்பவே நாங்க போட்டு தள்ளிடுறோம். வாடா. ஏய் நில்லுங்கடா. அதெல்லாம் சரியா வராது. நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட். உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க இப்பவே ஓடி போயிடுங்க. என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? உங்க முதலாளிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என் வைஃப் கிட்ட விட்னஸ் மாட்டி ரொம்ப நேரமாச்சு. அதை வச்சு அவ என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கானே தெரியல. அவ பாட்டுக்கு கூலா கோயில் மறியல்னு சுத்திக்கிட்டு இருக்கா. டென்ஷன்ல பிபி ஏறி அப்படியே நரம்பெல்லாம் வெடிச்சு செத்துருவேன் போல இருக்கு. போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கிற நியூஸ் வந்தா கூட நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா அவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கிறது எனக்கு சித்திரவதையா இருக்குடா, சித்திரவதையா இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட எதுவும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்கன்னா அவங்க கிட்ட எதுவும் ஆதாரம் இல்ல. நாம தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம். முதல்ல பாம் ஆஃப் பண்ணுங்க சார், ரொம்ப பயமா இருக்கு. டேய், உனக்கு சரண்யாவை பத்தி தெரியாது. அவ என்ன விட கிரிமினல், அதோட புத்திசாலி. புலி பதுங்கிறது தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இல்ல, எற மேல பாயறதுக்காகத்தான். அவகிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, ஆக்ஷன் எடுக்கலைங்கிற தைரியத்துல நான் வெளியே வருவேன். அப்ப என்ன ஈஸியா புடிச்சு கொடுத்துடலாம் அவ பிளான் பண்ணிருக்கா. இதுக்கு மேலேயே அவகிட்ட பென் டிரைவ் இருக்கா இல்லையான்னு யோசிக்க வேண்டாம். நான் வாழணும்னா அவ சாகணும், அவ்வளவுதான். சார் முடிச்சிடலாம் சார். இதுக்குன்னு கூலிப்பட நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்கள்ட்ட சொன்ன காரியத்தை கட்சிதான் முடிச்சிருவாங்க சார். சார் இன்னும் 2 நிமிஷம் தான் சார் இருக்கு, பாம்பு அடிச்சிடும் சார். அதை விடா, நீ சொன்ன ஆளுக்கு இப்பவே போனை போடு. இன்னைக்குள்ள வேலையை முடிக்க சொல்லு. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல எனக்கு. ஓகே சார். சரி சார். சொல்லுடா, உன் மீடியா கான்டாக்ட வச்சு ஏதாவது தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா? சார் உங்க ஒய்ஃபை யாரோ சுட்டுட்டாங்க சார். டேய் டேய் டேய், நீ என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. சார் உங்க ஒய்ஃபை யாரோ சுட்டுட்டாங்க சார். ஏய் ஏய், இது கன்ஃபார்மான நியூஸ் தானே? ஒன்னும் டவுட் இல்லையே சார்? கன்ஃபார்மான நியூஸ் சார். நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன். அவ செத்துட்டாளா இல்ல உயிரோட இருக்காளா? அதையும் டீடைலா விசாரிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். தேங்க்ஸ்டா, தேங்க்யூ வெரி மச். அப்புறமா என்ன வந்து பாரு. சரிங்க சார். வெயிட்டா கவனிக்கிறேன். ஓகே ஓகே சார். ஓகேடா. ஓகே சார். எஸ் 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 எஸ். என்ன சார் ஆச்சு? கடவுள் அவ பக்கம் இருக்காருன்னு சொன்னல, அது தப்புடா. அவர் நம்ம பக்கம் தான் இருக்காரு. நாம என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அத வேற எவனோ செஞ்சுட்டா.
ஐ அம் ஹாப்பி, வெரி 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 ஹாப்பி. என்ன சார் சொல்றீங்க? என் ஒய்ஃபை யாரோ சுட்டுட்டாங்களா? நாம பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம், எவனோ ஒருத்தர் செஞ்ச முடிச்சுட்டான்டா. டேய், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. பிடிங்க பிடிங்க, எங்க வேணாலும் போங்க, சந்தோஷமா இருக்க. என்ன வேணாலும் பண்ணுங்கடா, போங்கடா போங்கடா. என்னடா பாம் வெடிக்கலையேன்னு பாக்குறீங்களா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? எனக்கு நானே கொள்ளி வச்சுக்க நான் என்ன முட்டாளா? இந்த ரவி எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தான்டா கொள்ளி வைப்பான். இப்ப போய் என் ஒய்ஃபுக்கு நான் கொள்ளி வச்சுட்டு வரேன். அவ செத்து போயிருந்தாலும் சரி, உயிரோட இருந்தாலும் சரி. ஐயோ விஜி, இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஏன்க்கா எல்லாமே நேக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? கார் காணாம போனதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஏன்னா இப்ப என்னதான் பண்றது? வேற என்ன பண்றது? கார் எடுத்துட்டு போனோம், திரும்ப கொண்டு வந்து விட்டுருவான்னு காத்துட்டு இருக்க முடியுமா? கிளம்பு, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு முதல்ல சொல்லியிருந்தேன்னா நான் பேங்க்ல இருந்து வரச்சே கொடுத்துட்டு வந்திருப்பேன்ல. என்னம்மா, ஒன்ன மட்டும் தனியா ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடியுமா? அதான் வெயிட் பண்ண சொன்னேன். நானும் வந்து சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. மேடம் பயப்படாதீங்க, யூ வில் பி ஆல் ரைட். ஹாஸ்பிடலுக்கு வந்தாச்சு. டாக்டர், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் சார், சீக்கிரம். மேடம் ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. மேடம் தாங்கிக்கங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். யூ வில் பி ஆல் ரைட் ப்ளீஸ். மேடம் ரவி, மிஸ்டர் ரவிங்களா? எஸ், வி இன்ஃபார்ம் யுவர் ஹஸ்பண்ட் மேடம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டோன்ட் வரி மேடம், 5 நிமிஷத்துல வந்துருவாங்க மேடம். நீங்க தைரியமா இருங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் கண்ணில் பட்டாலும் உடனே விசாரணை பண்ணுங்க. எஸ், போலீஸ் ஃபோர்ஸை ரெடியா இருக்க சொல்லுங்க. ஓகே, நாம இங்க முடிஞ்ச உடனே நேரா ஸ்பாட்டுக்கு போறோம். ஓகே சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டீங்கல்ல? கொடுத்தாச்சு சார். ஓகே. மேடம் ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? செல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு சார். வந்து
சொல்றதை கேளுங்க. Please, disturb பண்ணாதீங்க. யார் தொந்தரவு சொல்றது? பண்ணாதீங்க. சார். வெளியே போங்க. சார் ஆபரேஷன் இஸ் கோயிங். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் டீடைலா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வரேன் சார். ஓகே, என்ன சொன்னீங்க? சார் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வந்து உங்களை பார்க்க முடியாது சொல்றேன்ல. வீடியோ எடுத்து Disturb வந்திருக்கேன் பண்ணாதீங்க. போங்க. உங்களை கண்டிப்பா சொல்லுங்க சார், மக்களுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க சார். வழிவிடுங்க, வழிவிடுங்க. ப்ளீஸ் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நீங்க கேளுங்க. சார் பப்ளிக் மீட்டிங்ல பட்டப்பகல்ல போலீஸ் பாதுகாப்பையும் மீறி கலெக்டர் சரண்யாவை ஷூட் பண்ணிருக்காங்க. கிரிமினல்ஸுக்கு போலீஸ் மேல இருந்த பயம் போயிடுச்சு நாங்க எடுத்துக்கலாமா? கலெக்டர் சுடப்பட்டது எதிர்பாராம நடந்த ஒரு இன்சிடென்ட். அதை வச்சு போலீஸ் திறமையை ஜட்ஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். கலெக்டர் சரண்யாவை யார் சுட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு என்னால யூகமால பதில் சொல்ல முடியாது. கலெக்டர் சுடப்பட்ட அடுத்த நிமிஷமே எங்க இன்வெஸ்டிகேஷன் நாங்க ஆரம்பிச்சிட்டோம். சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கூடிய சீக்கிரமே நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம். ஏன் சார் கலெக்டர் சரண்யா உயிர் பிழைப்பாங்க நீங்க நம்புறீங்களா சார்? நிச்சயமா அவங்க நல்லபடியா இருக்காங்க, உயிர் பழிச்சு வருவாங்க. ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. மத்தபடி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நாங்க அப்டேட் பண்றோம். ஓகே, எனிதிங் எல்ஸ்? தகவல் தெரிஞ்சதும் நாங்களே பிரஸ் கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் தரோம். ஓகே, ப்ளீஸ் எல்லாரையும் உடனே அனுப்புங்க. கிளியர் பண்ணுங்க. நீங்க போலாம். சார் நீங்க இதை மறைக்கிறீங்க சார். சார் ஏதாவது சொல்லுங்க சார். கிளம்புங்க இன்ஃபர்மேஷன் சார். கண்டிப்பா அவங்க யாரை தெரிஞ்சுக்கணும். சொல்லிருப்பாங்க? சொல்லுங்க சார். அவர் சொல்லிட்டாரு. இப்போதைக்கு